கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொதுவா ஒரு பெட்டியில பூட்டி வைப்போம், இல்லனா யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளேயே ஆழமா புதைச்சு வச்சிருவோம். ஆமாதானே? அதேதான். ஆனா உலகத்திலேயே மிக ஆழமான ஒரு ரகசியத்தை பாதுகாக்க அத தொடர்ந்து சத்தமா எல்லாரும் கேக்கும்படி பாடிக்கிட்டே இருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு தான். ஒரு ரகசியத்தை எப்படி சத்தமா சொல்லி பாதுகாக்க முடியுங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். ஆமா. ஆனா மனித மனதோட மிக நுட்பமான அடுக்குகளை திறக்க ஒரு ரகசியத்தை வெளிப்படையான ஒலியா ஒரு தொடர்ச்சியான தாளமா மாத்துறது பல நூற்றாண்டுகளா பயன்படுத்தப்படுற ஒரு பண்டைய தொழில்நுட்பம். உண்மைதான். இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போற ஆதாரங்கள் அந்த நுட்பத்தை பத்தி தான் ரொம்ப விரிவா பேசுது. வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல். குறிப்பா அதுல இருக்கிற 468 முதல் 471 வரையிலான வரிகள். அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்ற அந்த தத்துவ படிக்கட்டுகள். சரியா சொன்னீங்க. இந்த படிக்கட்டுகள் மனிதனோட நரம்பு மண்டலத்தையும் உணர்வு நிலையையும் எப்படி படிப்படியா ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு உயர்த்தும் கருவியா செயல்படுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம விரிவா அலசப் போறோம். மிகச்சரியான புள்ளிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது இந்த வரிகளை நம்ம வெறுமனே ஒரு கவிதை அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள சுருக்கிடவே முடியாது. வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, இது மனதை மறுசீரமைப்பு செய்யற ஒரு காக்னிட்டிவ் ஹேக்கிங் கருவி அப்படின்னு தான் சொல்லணும். காக்னிட்டிவ் ஹேக்கிங் கருவி கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. கண்டிப்பா. இந்த வரிகளை நாம படிக்கும்போது மனித மனம் எப்படி அறியாமையிலிருந்து விடுபட்டு படிப்படியா விரிவடங்கி கடைசியில பிரபஞ்சத்தோட ஒன்றிணைது அப்படிங்கிறதுக்கான ஒரு செயன்முறை வரைபடம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இதை நாம பார்க்கணும். ஓ, அப்போ ஒவ்வொரு வரியும் ஒரு படி மாதிரி செயல்படுதா? அதேதான். இந்த படிக்கட்டுகள்ல நீங்க ஏறுவது, அப்படி ஏறும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற ரசாயன மற்றும் உளவியல் மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த அலசலோட முக்கிய நோக்கம். அப்போ அந்த செயல்முறை வரைபடத்தோட முதல் படிக்கு நாம வருவோம். நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற முதல் வரிகள் இதுதான். தம்பரம் பதமே அருட்பெருஞ்சோதி, தனிச்சுகம் பதமே அருட்பெருஞ்சோதி. அம்பரம் பதமே அருட்பெருஞ்சோதி, அருட்பரம் பதமே அருட்பெருஞ்சோதி. ஆமா, இந்த 4 வார்த்தைகள்ல, அதாவது தம்பரம், தனிச்சுகம், அம்பரம், அருட்பரம், இதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் படுது. என்னது அது? ஒவ்வொரு வரியோட கடைசியிலயும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் ஒரு சீரான இதய துடிப்பு மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ரேடியோல நம்ம சரியா டியூன் பண்ணும்போது கேட்கும் அந்த மாறாத பின்னணி அதிர்வு மாதிரி அது செயல்படுது. சரியா சொன்னீங்க. ஆனா முன்னால் வர்ற அந்த பதம் அல்லது நிலை மாறிக்கிட்டே இருக்கு. தம்பரம் அப்படிங்கறத நம்ம அடிப்படை நிலை அல்லது ஆணிவேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அத உணர்ந்த அடுத்த கணமே தனிச்சுகம் அப்படிங்கிற பேரின்ப நிலை கிடைச்சிடுது அப்படின்னு இங்க சொல்லப்படுது. கரெக்ட். அங்கதான் விஷயமே இருக்கு. எனக்கு இங்க என்ன சந்தேகம்னா, வழக்கமா ஒரு மன அமைதியோ அல்லது பேரின்பத்தையோ அடைய பல வருஷம் தியானம் பண்ணணும், ரொம்ப கடினமா உழைக்கணும் அப்படின்லாம் சொல்வாங்களே. ஆனா இங்க அடித்தளத்தை உணர்ந்த உடனேயே தனிச்சுகம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும்? இது சில படிகளை தாண்டி செல்வது போல தோணுது இல்லையா? ஆமா, எடுத்தோடனே ஷார்ட்கட்ல போற மாதிரி ஒரு உணர்வு. அந்த சந்தேகம் வர்றது முற்றிலும் நியாயமானதுதான். நாம எப்போதுமே ஒரு இலக்கு அடைய நெடுந்தூரம் பயணிக்கணும், கடினமா உழைக்கணும் அப்படின்னு மூளைக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சிருக்கோம். கண்டிப்பா. நம்ம சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதானே. ஆனா தம்பரம், அதாவது தம் கூட்டல் பரம், இதோட உண்மையான அர்த்தமே உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆதி மூலத்தை, உங்களுடைய உண்மையான சுயத்தை உணர்வதுதான். அது வெளியிலிருந்து புதிதா கொண்டு வரப்படுற ஒண்ணு கிடையாது. ஓ, வெளியே தேட வேண்டியதில்லைன்னு சொல்றீங்க? ஆமா, இது ரொம்ப எளிதா சொல்லணும்னா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டு ரொம்ப பதட்டமா தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல அது உங்க சட்டப்பையிலே பத்திரமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்பா, அந்த நிம்மதி சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த நொடியில அதுக்காக நீங்க பல மைல்கள் பயணிக்க வேண்டியதில்ல. ஆமாதானே? அந்த தேடல் முடிகிற நொடியே ஒருவித நிம்மதியை தருது. அதுதான் அந்த தனிச்சுகம். ரொம்ப அழகான உதாரணம். உலகத்து பொருட்கள்னால வர்ற சுகம் தற்காலிகமானது, அது வெளியில இருந்து வர்றது. அதேதான். ஆனா தன்னுடைய உண்மையான அடித்தளத்தை மனம் உணரும்போது ஏற்படுற அந்த தனிச்சுகம் நிரந்தரமானது.
மூளை நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா, நாம எப்பவுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தொடர்ந்து செயல்பட்டு மனச ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கும். ஆமா, எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ் நிலைமையில இருப்போம். எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடித்தளத்தை நீங்க உணர்றீங்களோ, அந்த தேடல் உடனே நிக்கிது. மூளை தானாகவே ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு மாறுது. வாவ், இது தர்க்கரீதியா மிகச்சரியா புரியுது. தேடல் முற்று பெறும்போது கிடைக்கிறோம் அந்த விடுதலையே தனிச்சுகம். ஆனா அப்படி ஒரு தனிச்சுகத்தை உணர்ந்த மனம் அதோட நின்னுடாம அடுத்த வரியிலேயே அம்பரம் அப்படிங்கிற நிலைக்கு பாயுதே. ஆமா, அங்க ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கு. அம்பரம்னா ஆகாயம் அல்லது எல்லையற்ற பெருவழி. அதாவது ஒரு குறுகிய உடலுக்குள்ள அடைப்பட்டிருந்த மனம் ஆணி வேற உணர்ந்த உடனே திடீர்னு ஆகாயம் மாதிரி விரிவடையுது. ஆமா, எந்த எல்லையும் இல்லாத ஒரு நிலை. விரிந்த அந்த மனம் எல்லையற்ற அருளை அல்லது அருட்பரம் அப்படிங்கிற மாபெரும் சக்தியை நோக்கி கரம் நீட்டுது. ஒரு சின்னஞ்சிறிய வித மண்ணில ஊன்றி மொழைச்சு வானை நோக்கி கிளை பரப்பி சூரிய ஒளிய வாங்க துடிக்கிற மாதிரி ஒரு தத்துவ படிநிலை இது. ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. ஆனா மனம் இப்படி ஆகாயம் போல விரிவடையும் போது எனக்கு ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி படுதே. எல்லையற்ற ஒரு வெளிய மனம் தொடும்போது அங்கே ஒரு மையப்புள்ளி இருக்காது இல்லையா? மையப்புள்ளி இல்லாத விரிவான மனம். ஆமா. அப்போ அந்த மனம் மிக எளிதா சிதறிடவோ அல்லது ஒருவித குழப்பமான நிலைக்கு போயிடவோ வாய்ப்பு இருக்குல்ல. அந்த எல்லையற்ற வெளிய நம்ம மனம் எப்படி கையாளும்? மிக நுட்பமான ஒரு சிக்கலை நீங்க இப்ப அடையாளம் கண்டிருக்கீங்க. அந்த சிக்கலை தீர்க்க தான் அடுத்த கட்ட படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓ, அதற்கும் வழி இருக்கா? கண்டிப்பா. மனம் எல்லையற்ற வெளியை, அதாவது அம்பரத்தை உணர்ந்துடுச்சு. ஆனா அந்த விரிந்த நிலையில தன்னை தொலைத்து விடாம தொடர்ந்து சமநிலையோட பயணிக்க அதற்கு சில குறிப்பிட்ட கருவிகள் தேவைப்படுது. அதைத்தான் அடுத்த வரிகள் முன்வைக்குது. அதாவது தந்திர பதமே அருட்பெருஞ்சோதி, சந்திர பதமே அருட்பெருஞ்சோதி. அதோட சேர்த்து மந்திர பதமே அருட்பெருஞ்சோதி, மந்தன பதமே அருட்பெருஞ்சோதி. மனம் விரிவடைஞ்ச பிறகு அதை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்த தந்திரம் அப்படிங்கிற கருவி தேவை. தந்திரம்னா நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி மத்தவங்களை ஏமாத்துற வேலை இல்லையே. நிச்சயமா கிடையாது. இங்க தந்திரம் அப்படிங்கிறது அகப்பயணத்துக்கான தொழில்நுட்பங்கள் அல்லது பயிற்சிகள் அப்படின்னு பொருள். அதாவது விரிந்த மனதை நிலைநிறுத்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தேவைப்படுது. அதனாலதான் அடுத்ததா சந்திர பதம் வருதா? மிகச்சரி. சந்திரன் அப்படின்னாலே குளிர்ச்சி அல்லது அமைதி. விரிந்த மனம் எந்தவிதமான சலனமும் இல்லாம உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாம ஒரு குழுமையான நிலையில இருக்கணும் அப்படிங்கறத அந்த தொழில்நுட்பத்தோட ஒரு பகுதியா நாம எடுத்துக்கலாமா? முற்றிலும் சரி. சந்திரன் அப்படிங்கிறது இங்க வெறும் வானியல் குறியீடு மட்டுமல்ல. நமது உடலோட நாடியோகத்துல இடா நாடி அப்படிங்கிறது சந்திர நாடி அப்படின்னு அழைக்கப்படும். இடா நாடி, பிங்களா நாடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். இது மனதோட குழுமை, அமைதி மற்றும் ஆக்கப்பூர்வமான சக்தியை குறிக்குது. அந்த நாடியை இயக்கிறதுக்கான தொழில்நுட்பம் தான் அந்த தந்திரம். ஓ, இப்போ புரியுது. குளுமையான மனதை அடைஞ்ச பிறகு அந்த மனதை சரியான அதிர்வெண்ணில, அதாவது சரியான ஃப்ரீக்வன்சில நிலைநிறுத்த மந்திரம் அப்படிங்கிற கருவி பயன்படுது. இங்கதான் நம்ம உச்சரிக்கும் ஒலியோட ஆற்றல் உள்ளே வருது. தந்திர, சந்திர, மந்திர இந்த தாள நயத்தை கவனிச்சா அது எப்படி நம்ம நரம்பு மண்டலத்தை தணிச்சு அமைதிப்படுத்துது அப்படிங்கறத நிஜமாவே உணர முடியுது. ஆமா, இதையெல்லாம் தாண்டி இந்த வரியோட மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட வார்த்தை மந்தனா. மந்தனா அப்படின்னா ரகசியம், ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படின்னு மூலத்தலைப்பிலே சொன்னது இப்போ நேரடியாக இந்த வரியில வருது. இங்கதான் நான் ஆரம்பத்திலே ஒரு முரண்பாட்டை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, ரகசியத்தை சத்தமா பாடுறத பத்தி கேட்டீங்க. அதேதான். ஒரு ரகசியம்னா அது வெளிய சொல்ல முடியாததா இருக்கணும். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனத்துல அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற ஒலிய நாம தொடர்ந்து சத்தமா பாடிக்கிட்டே இருக்கோம். மந்தன பதமே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நம்ம ஒரு ரகசியத்தை வெளிப்படையா சத்தமா பாடுறது ஏன்? இது ஒரு அருமையான கேள்வி. ஒருவேளை ரகசியம் அப்படிங்கிறது இங்க மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. மாறாக நாம எழுப்பும் அந்த தொடர்ச்சியான ஒளியே அந்த ரகசியத்தை திறக்கும் சாவி அப்படின்னு அவர் சூசகமா சொல்றாரா? உங்க பகுப்பாய்வு மிக துல்லியமா இருக்கு. ரகசியம் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டப்பட்ட ஒண்ணு கிடையாது. சாதாரண மனித மூளையோட புரிதல் திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நுட்பமான அதிர்வெண் தான் இங்க ரகசியம். அதிர்வெண், அதாவது ஒரு ஃப்ரீக்வென்சி. ஆமா, நீங்க ஒரு மந்திரத்தை வாய் விட்டு தொடர்ந்து உச்சரிக்கும்போது அந்த ஒளி அதிர்வுகள் உங்க உடலோட வேகஸ் நரம்ப தூண்டுது அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. வேகஸ் நரம்புனா மன அழுத்தத்தை குறைக்கிற நரம்பா? அதேதான்.
இது மூளைய உடனே ஒரு தியான நிலைக்கு கொண்டு செல்லுது. அதாவது சத்தமா அந்த ஒலியை எழுப்புவதன் மூலமாகவே உங்க உடலையும் மனதையும் அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான அதிர்வெண்ணுக்கு நீங்க டியூன் செய்றீங்க. வாவ்! அப்போ ரகசியம் வெளிப்படைய ஒலிக்கப்படுறதில்ல, அந்த ஒலியின் மூலமா நம்ம உள்ளுணர்வுல ஒரு ரகசிய தளம் திறக்கப்படுது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. ஒலியே அந்த அதிர்வெண்ணை திறக்கும் சாவி அப்படிங்கிறது மிக ஆழமான ஒரு சிந்தனை. சரி, நாம இப்போ அந்த ரகசியமான அதிர்வெண்ணை தொட்டுட்டோம். ஒலியின் மூலமா சாவி திறக்கப்பட்டு மூளையும் மனமும் ஒரு புதிய தளத்துக்கு வந்துருச்சு. ஆமா, ஒரு புதிய விழிப்புணர்வு. ஆனா ஒரு விரிவான மனம் இவ்வளவு ஆழமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்படியே அமைதியா ஒரே இடத்துல தேங்கிடுமா? ஒரு மாபெரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு செயல்பாடு அல்லது இயக்கம் உருவாகணும் இல்லையா? நிச்சயமா உருவாகணும். அதத்தான் அடுத்த வரிகள் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். நவந்தரு பதமே அருட்பெருஞ்சோதி, நடந்தரு பதமே அருட்பெருஞ்சோதி. சிவந்தரு பதமே அருட்பெருஞ்சோதி, சிவசிவ பதமே அருட்பெருஞ்சோதி. ஆமா, இதுல வர்ற வார்த்தைகளான நவந்தரு, நடந்தரு எல்லாமே ஏதோ ஒரு சுறுசுறுப்பான வேகமான இயக்கத்தை குறிக்கிற மாதிரி தெரியுதே. நீங்க சரியா அந்த தத்துவ மாற்றத்தை பிடிச்சிட்டீங்க. இந்த பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. எப்படி சொல்றீங்க? அதுவரை உள்நோக்கிய பயணமா ரொம்ப அமைதியில் இருந்த ஒண்ணு இப்போ முழுமையான பிரபஞ்ச அளவிலான ஒரு இயக்கமா மாறுது. நவந்தரு அப்படின்னா புதியதை வழங்குதல் அல்லது புதுப்பித்தல். மனசு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குது. ஆமா, மனம் ரகசியங்களை உணர்ந்த உடனே பழங்கதைகளிலோ கடந்த காலத்திலோ தேங்கி நிற்பதில்ல, அது தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த புதுப்பித்தலோட அடுத்த கட்டம் தான் நடந்தரு. நடந்தரு, அதாவது நடனம் அல்லது இயக்கம். பிரமாதம். பிரபஞ்சத்துல எதுவுமே நிலையா ஊரிடத்துல நிக்கிறதே கிடையாது. அணுக்கள் முதல் அண்டம் வரை எல்லாமே ஒரு மாபெரும் இயக்கத்துல, ஒரு முடிவற்ற நடனத்துல இருக்கு. இத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பிரபஞ்ச நடனத்தோட காட்சி தான் விரியுது. ஆமா, காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. முதலில தம்பரம் அப்படின்னு அமைதியா எந்த சலனமும் இல்லாம தொடங்கின அந்த பயணம் மெல்ல மெல்ல விரிவடைஞ்சு தந்திரம், மந்திரம் அப்படின்னு அதிர்வெண்களை பயன்படுத்தி ரகசியங்களை திறந்து இப்போ ஒரு மாபெரும் கேலக்சி சுழல்ற மாதிரி ஒரு சுழற்சியான நடனமா மாறிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இது. ஆனா இந்த நடனத்தோட இறுதி இலக்கு என்ன? சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனாலதான் அடுத்து சிவந்தரு மற்றும் சிவசிவா அப்படிங்கிற வார்த்தைகள் வருதா? சரியா கேட்டீங்க. இந்த இயக்கம் ஒரு முழுமையான மங்களகரமான ஒளியை, ஒரு தூய்மையான நிலைய சென்றடையுது அப்படின்னு இத புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மாபெரும் இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை கொண்டிருக்கணும். இல்லையென்றால் அது வெறும் குழப்பமா, அதாவது ஒரு கேயாஸா முடிஞ்சிடும். கண்டிப்பா. சிவந்தரு அப்படிங்கிறது மங்களகரமானதை, தூய்மையானதை வழங்குதல் அப்படின்னு பொருள். இந்த மாபெரும் பிரபஞ்ச நடனம் எதை நோக்கி இயங்குது அப்படின்னா சிவசிவா அப்படிங்கிற அந்த இறுதி முழுமையை நோக்கிதான். இது ஒரு மத குறியீடு இல்லையே? நிச்சயமா கிடையாது. இது எந்த ஒரு மத குறியீடும் அல்ல. இது ஒரு தத்துவார்த்தமான உச்சநிலை. எல்லா இயக்கங்களும், ஒலிகளும், அதிர்வுகளும் முழுமையடைஞ்சு உச்சக்கட்ட அமைதி பெறும் ஒரு மாபெரும் தூய்மையான நிலை அது. வாவ்! அணுக்களோட துடிப்புல இருந்து அண்டத்தோட சுழற்சி வர எல்லாமே அந்த முழுமையான மங்களகரமான ஒளியில தான் ஒடுங்குது. ஆமா, அமைதியான தியானமா தொடங்கி பிரபஞ்ச நடனமா மாறி மீண்டும் ஒரு முழுமையான அமைதியில ஒடுங்குற இந்த பயணம் உண்மையாவே ரொம்ப சிலிர்ப்பு ஏற்படுத்துது. ஆமா, கேட்கவே ரொம்ப பரவசமா இருக்கு. ஆனா இது இத்துடன் முடிஞ்சிடல. நாம ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த படிக்கட்டுகள் அதோட உச்சத்தை நோக்கி இறுதி வரிகளுக்குள்ள நுழையுது. பிரமமை கதியே அருட்பெரும் ஜோதி, பிரமமை பதியே அருட்பெரும் ஜோதி. பிரமனித் குணமே அருட்பெரும் ஜோதி, பிரமசித் குணமே அருட்பெரும் ஜோதி. இத படிக்கும்போதே மூளைக்குள்ள ஒருவித சுணக்கம் ஏற்படுது. ஏன்னா இது சாதாரண லாஜிக்குக்கு பிடிபடாத சில முரண்பாடுகளை பேசுற மாதிரி எனக்கு படுது. தர்க்கத்தோட எல்லை முடியும் இடத்துல தான் தத்துவத்தோட உச்சமே தொடங்குது. ஆழமான வார்த்தைகள். இந்த வரிகள் பிரம்ம நிலை அப்படிங்கிற இறுதி உண்மைய பேசுது. இங்க வள்ளலார் ஒரு மிகப்பெரிய தத்துவ முடிச்ச வைக்கிறாரு. முதல் வரியில கதி மற்றும் பதி அப்படின்னு சொல்றாரு. கதி, பதி விளக்கமா சொல்ல முடியுமா? கதி அப்படின்னா நாம பயணம் செய்யும் பாதை. பதி அப்படின்னா நாம சென்று சேர வேண்டிய இறுதி இலக்கு. பொதுவா பாதை வேறு, இலக்கு வேறு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆமா, பயணம் வேற, சேருமிடம் வேற தானே. ஆனா பிரம்மத்தை நோக்கிய அந்த பயணத்துல பாதையும் அருட்பெருஞ்சோதி தான், இலக்கும் அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க.
இது மூளைக்கு கொஞ்சம் கடினமான ஒரு தத்துவ முரண்பாடா இருக்கே. நாம பயணம் செய்யும் பாதையும் நாமே, சென்று சேரும் இலக்கும் நாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கே. இதை எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? நீங்களே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, நாம ஒரு ஹைவேல, அதாவது ஒரு நெடுஞ்சாலையில பயணம் செய்றோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த சாலை நம்மள ஒரு அழகான நகரத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி. ஆனா நாம பயணிக்கும் அந்த சாலையே, அதோட ஒவ்வொரு அங்குலமுமே நாம தேடி வந்த அந்த நகரம் அப்படின்னு உணர்ந்தா எப்படி இருக்கும்? ஏறும் படிகளும் அந்த ஒளிதான், ஏறிச் சென்று சேரும் அந்த மாடியும் அந்த ஒளிதான். நாம தேடும் பொருளாகவே நாமே மாறிடுறோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமா? பிரமாதம். நீங்க சொன்ன அந்த நெடுஞ்சாலை ஒப்பீடு மிகச்சரியா பொருந்தி போகுது. தேடுபவனும் தேடும் பொருளும் ஒன்றாகி விடுது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தோட உச்சபட்ச திறப்பு. அப்பா, நினைக்கும் போதே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. ஆனா இதை விட பெரிய ஒரு தத்துவ முரண்பாட்டை அவர் அடுத்த வரியில உடைக்கிறாரு. நிர்குணம் மற்றும் சிற்குணம். இது இன்னும் சிக்கலான வார்த்தைகளா இருக்கே. நிர்குணம் அப்படின்னா குணங்களற்ற, வடிவங்களற்ற ஒரு சூனிய நிலை, எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாத நிலை. சிற்குணம் அப்படின்னா எல்லையற்ற அறிவும் அனைத்து பண்புகளும் குணங்களும் நிரம்பிய ஒரு முழுமையான நிலை. இது எப்படி சாத்தியம்? மனித மூளைக்கு குணங்களே இல்லாத ஒன்னும் எல்லா குணங்களும் கொண்ட ஒன்னும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது மிக கடினம். அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, லாஜிக்கு படி பார்த்தா ஒன்னு அது வெறுமையா இருக்கணும், இல்லனா அது முழுமையா நிரம்பி இருக்கணும். ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல இருக்க முடியும்? ஆமா, மூளை குழம்புற இடம் இதுதான். எனக்கு ஒரு அறிவியல் உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தூய்மையான வெள்ளை ஒளியை நம்ம எடுத்துப்போம். நீங்க அந்த ஒளிய பார்க்கும்போது அதுல எந்த நிறமுமே இல்ல. அது ஒரு வெற்று ஒளி. அதுதான் நிர்குணம். சரி, தொடர்ந்து சொல்லுங்க. ஆனா அதே ஒளியே ஒரு முப்பட்டை கண்ணாடி, அதாவது ஒரு பிரிசம் வழியா செலுத்தினா அதுக்குள்ள வானவெல்லோட 7 நிறங்களும், சொல்லப்போனா கண்ணுக்கு தெரியாத பல கோடி நிற மாலைகளும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது சிற்குணம். எக்ஸலண்ட். ரொம்ப அழகான ஒப்பீடு. நிறங்களே இல்லாதது போல தோன்றும் ஒண்ணுக்குள்ளேயே அத்தனை நிறங்களும் அடங்கி இருக்கு இல்லையா? அதே போல குணங்களே இல்லாத ஒரு பெரும் சூனியத்துக்குள்ளேயே பிரபஞ்சத்தோட அத்தனை குணங்களும் இயக்கங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தத்துவ புரிதல். அந்த முப்பட்டை கண்ணாடி உதாரணம் இந்த கடினமான முரண்பாட்டை ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. பிரம்மம் அப்படிதான் செயல்படுது. ஓ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அது நிற்குணமா ஒரு வெற்று தலமா இருக்கிறதுனால தான் அதனுள் சிற்குணமா எல்லா படைப்புகளும் எல்லா பண்புகளும் தோன்ற முடியுது. ஒரு கேன்வாஸ் காலியா இருந்தா தானே அதுல எந்த ஓவியத்தையும் வரைய முடியும். கண்டிப்பா. அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒற்றை ஒளிக்குள்ள நிர்குணமும் இருக்கு, சிற்குணமும் இருக்கு அப்படிங்கறத உணர்றது தான் இந்த படிக்கட்டுகளோட இறுதி இலக்கு. இது உண்மையிலே நம்ம சிந்தனையோட எல்லைகளை உடைக்கும் ஒரு பயணம் தாங்க. ஆனா இவ்வளவு ஆழமான சிக்கலான தத்துவங்கள், முரண்பாடுகள் நிறைந்த இந்த படிக்கட்டுகள் இன்றைய நவீன காலகட்டத்துக்கு நீங்க கேட்கிற உங்களுடைய அன்றாட வாழ்விற்கு எப்படி உதவும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இயல்பாவே எழலாம். அது மிக முக்கியமான கேள்வி. இத வெறுமனே மன அமைதிக்கான, கவனச்சிதறலை குறைப்பதற்கான ஒரு தியானம் அப்படின்னோ அல்லது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பயிற்சி அப்படின்னோ சுருக்கிட முடியாதுன்னு எனக்கு தோணுது. நாம இதுவரை பேசினதை பார்க்கும்போது இது மனிதனோட தேடலுக்கும் அவன் தேடும் இலக்குக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி அப்படிங்கிற மாயையை உடைக்கும் ஒரு காக்னிட்டிவ் ஹேக்கிங் கருவி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம தினசரி வாழ்வுல எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம், நிம்மதி, வெற்றி அப்படின்னு எல்லாமே எங்கேயோ தொலைவுல இருக்கு. அதை நோக்கி நாம ஓடணும் அப்படிங்கிற ஒரு மாயையான கற்பனைக்குள்ளேயே வாழ்றோம். ஆமா, அந்த ஓட்டம் எப்பவுமே நிக்கிறதில்ல. அந்த மாயையை உடைத்து பாதையும் இலக்கும் ஒன்றுதான், தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த மாபெரும் உண்மைய நரம்பியல் ரீதியா மூளைக்கு பழக்கப்படுத்துறது தான் இந்த நாம சங்கீர்த்தன படிக்கட்டுகளோட வேலை. வாவ்! இந்த தாளநயமும் ஒலியும் அந்த முரண்பாடுகளை மூளை ஏத்துக்கிற விதத்துல ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பண்டைய கால சூத்திரம் இது. யோட அதிர்வு நம்ம நாமே புதிதா கட்டமைச்சுக்க எப்படி உதவுது அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். வெறும் வார்த்தைகளா தெரிஞ்சவ எப்படி மனதோட ரகசியங்களை திறக்கும் சாவியா மாறுச்சு அப்படிங்கிறது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு அற்புதமான அனுபவம். இந்த விவாதத்தை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு ஆழமான சிந்தனையை நான் இங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இன்னைக்கு ஆராய்ந்தது 468 முதல் 471 வரையிலான வெறும் 4 வரிகளை மட்டும்தான். ஆமா.
வெறும் 4 வரிகள் தான். இந்த 4 படிகள்லயே ஒரு சாதாரண அடித்தளத்துல தொடங்கி ரகசியங்களை திறந்து பிரபஞ்ச நடனமாடி குணங்களை கடந்த அந்த பிரம்ம நிலை வரை நம்மால பயணிக்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ம். இதுவரை நாம கடந்து வந்த 467 படிகளும் இனி வரப்போகும் அந்த படிகளும் மனித உணர்வோட எத்தகைய பிரம்மாண்டமான பரிமாணங்களை தன்னுள் தாங்கி இருக்கும். நீங்க தினமும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ படிக்கட்டுகள்ல ஏறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த படிகள் உங்களை வெறும் உலகாயுத இலக்குகளை நோக்கி மட்டும்தானே அழைச்சிட்டு போகுது, அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாபெரும் ஒளியை நோக்கி நகர்த்துதா அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பா, அது ஒரு மிகச்சிறந்த கேள்விங்க. தேடும் இலக்கும் நாமே, செல்லும் பாதையும் நாமே அப்படிங்கறத உணரும்போது நாம ஏறும் ஒவ்வொரு படியும் ஒளியால் நிரம்பத் தொடங்கிடும். இந்த ஒரு தத்துவ திறப்போட அடுத்த முறை நீங்க ஒரு படியை ஏறும்போதோ அல்லது எதையாவது தேடி ஓடும்போதோ இந்த ரகசிய படிக்கட்டுகளோட அதிர்வு உங்களுக்குள்ளேயே உணர்ந்து பாருங்க. இந்த ஆழமான விவாதம் உங்களுக்கு பல புதிய திறப்புகளை வழங்கியிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.